ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எம்மியான மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரை சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் எல்லா குழம்புகளுக்குமே இது வந்துட்டு இந்த சைடிஷாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரை செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயில் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. குறுக்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக பட்டர் எடுத்துருக்கேங்க. பட்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் 2 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு குடை மிளகாய் வந்துட்டு விதைகள் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரைக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் சமையல் பண்ணுற ஆயில் சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னு பார்த்துங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு சுவை அவ்வளோ அதிகமாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு கம்மன் வாசனை வருங்க. அது வரைக்கும் அது வந்து வதங்கட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துட்டு பச்சை மிளகாய்களையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கரண்டி வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்துட்டு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்து வந்துட்டுங்க. நம்ம வந்துட்டு இந்த ரெசிப்பியில் நம்ம தண்ணியை சேர்க்க போகிறதில்ல. இந்த மஷ்ரூமே பார்த்திங்கன்னு சொன்னால் நீர் விட்டு வரும். இப்போ நாம் வந்துட்டு கொஞ்சமாக வெந்து வரும்போது நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். குடை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த குடைமிளகாயும் சரி கேப்சிகமும் சரி ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நான் முதல்ல போட்ட பட்டர் மட்டும்தான். அந்த ஈரத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்சிகமும் இந்த மஷ்ரூமும் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கமகமன் வாசனையோட வந்துருச்சு. நல்லா வதக்கியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் கொஞ்சம் கிரன்ச்சியாக தாங்க இருக்கும் இந்த மிளகாய். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு மல்லித்தலை சேர்த்தது காட்டலைங்க. நீங்கள் வந்து மல்லித்தலை சேர்த்துக்குங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.